நண்பர்களே வணக்கம். நம்ம பணத்தோட்டம் நிகழ்வோட அறிவோம் பொருளுலகம் அப்படின்ற தலைப்பில் நடக்கிற ஒரு தொடர் மீட்டிங். இன்னைக்கு 113வது சந்திப்பு. இந்த சந்திப்பில் நம்ம பேச போகிற டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வேறு சில முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் அண்டு இன்னைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் குறித்து நம்ம பேசணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 25,600 இருக்குது. கடந்த 5 வருடங்களாக மேலே ஏறுறதும் அப்புறம் ஒரு சமநிலைக்கு அப்படியே போகிறதும் அப்புறம் திரும்ப ஏறுறதும் இறங்குறதுமா இருக்குது. ஆனால் இதை வச்சுட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ ஷேர் மார்க்கெட்டையோ கிடைமட்ட பார்வையில் ஓஹோ இது ரிஸ்க்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறதும், தங்கம் பயங்கரமாக ஏறுது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறதும் இயல்பானது. நம்ம மக்களுக்கு என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது தங்கமும் நிலமும் தான். அதில் தப்பில்லை. தங்கமும் நிலமும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்றதை நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த ஃபண்டை பற்றி நம்ம போய்க்கலாம். குறிப்பாக இந்த ஃபண்டை பேசுகிறதுக்கும் நான் இப்போ பேச போகிறதுக்கும் சில தொடர்புகள் இருக்குது. அதற்காகத்தான் இதை நான் பேசணும்னு விரும்புகிறேன். தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2024 ஏப்ரல் மாதத்தில் ஏற ஆரம்பித்த தங்கம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்து இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் 1.25 லட்சம், அதாவது ஒரு கிராம் 15,600 ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு பார்வைக்கு தெரியுது. அதே சமயத்தில் இந்த சைடு நிலப்பையும் அதாவது லேண்டோட வேல்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட இன்று 2 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டுமே நம்மளை கவர்ந்து இழக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்று, இந்த முதலீடுகள் கண்ணால் காணக்கூடியவை. நீங்கள் தங்கத்தை நகைக்கடையில் போயிட்டு வாங்கி கையில் பார்த்து அதை அனுபவிச்சு பார்த்துருவீங்க. ஸோ அதேமாரி நிலத்தை போய் பார்க்குறோம், வாங்குகிறோம். ஆனால் இந்த டேஞ்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரிஸ்க் என்னன்றதையும் நீங்கள் தயவு செய்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. தங்கம் 2-3 வருடங்கள் ஏறினால் அடுத்த 6 வருடங்கள் வளர்ச்சி எதுவும் இல்லாமல் அப்படியே தானா சைட்வே ட்ரெண்ட்லேயே போகும். சைட்வே ட்ரெண்டுன்றது ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. ஸோ இன்னைக்கு 15,000 தங்கம் வந்துருச்சு. ஸோ இதில் இன்னைக்கு முதலீடு செய்யலாமா அப்படின்னா நீங்கள் அதில் நேரடியாக முதலீடு செய்கிறதுன்றது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பவுன் வாங்கி 1.25 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 5 வருடத்தில் இல்லாட்டினா ஒரு 10 வருடத்தில் உங்களுடைய அந்த 1.25 லட்சம் ரூபாய் அப்படின்றது 2.5 லட்சம் ரூபாயா மாறுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. கடந்த கால வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா மாறாது அப்படின்னு சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய தங்கம் 20 years ஆஃப் CAGR அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% கீழே தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய நிலத்தோட, அதாவது இந்திய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட டேட்டாஸில் 20 years ஆஃப் CAGR அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 10% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுவும் எல்லா இடத்துலையுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த பர்ஸ்பெக்டிவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் ஆவரேஜாக குறைந்தபட்ச அளவாக 12% அப்படின்றது இருக்கு. இது ஆவரேஜாக லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12.5% CAGRல இருக்கு.
ஒரு 2% சிஏஜிஆர்ல என்னப்பா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டேர்ம்ல அதுதான் பல கோடிகளை மல்டிபிள்ஸ் ஆக்கி கொண்டு வரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்டை தான் நான் சொன்னேன். இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் தான் இந்த 12.5% ஆஃப் சிஏஜிஆர். இதுவே தரமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டா, ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது 17-18%, இன்னும் சொல்லப்போனால் சில ஃபண்டு 20% சிஏஜிஆர் கொண்டு வர்ற ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. நிப்பான்ல ஒரு ஃபண்ட் இருக்கு, நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபண்டெல்லாம் 19% சிஏஜிஆர், 19 to 20%. ரவுண்டா சொன்னோம்னா 20% சொல்லலாம். அதாவது 20 வருஷமா ஒருத்தர் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபண்டு லான்ச் ஆகும்போது ஒரு 1 லட்சம் ரூபாய் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட அந்த ஃபண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ஸோ இந்த அளவிற்கு தங்கம் வளர்ந்திருக்கிறதா, இந்த அளவிற்கு நிலம் வளர்ந்திருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, தங்கத்திலையும் நிலத்திலையும் சில உதிரி செலவுகள் இருக்கு, உபரி செலவுகள். அந்த உபரி செலவுகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த உபரி செலவுன்றது வாங்கும்போது ஆகிற செலவு, அதே மாதிரி விற்கும் போது ஆகிற செலவு, இதையுமே எடுத்துக்கணும். ஸோ தங்கத்தில் வந்து வாங்கும்போது செய்கூலி, சேதாரம், வரி, இது 3 சேரும். ஆனால் விற்கும்போது இது எதுவுமே சேராது. ஸோ அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10% சிஏஜிஆரில் ஒரு 1 or 2% குறையத்தான் செய்யும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் லிக்விடேட் பண்ணுறது. லிக்விடேட்னா, இன்னைக்கு நான் தங்கத்தை விற்க முடியும் என்றால் விற்க முடியுமா? முடியாது. இன்று நான் நிலத்தை விற்க முடியுமா? நாளைக்கு எனக்கு காசு தேவைப்படுது, கிடைக்குமா என்றால் முடியாது. தங்கத்தில் கூட வித்துடலாம். இன்னைக்கு போனோம் அப்படின்னோம்னா தங்கத்தை கொண்டு போய் வித்துடலாம். ஆனால் அந்த விற்கும்போது அவங்க வந்து ஒரு 2% என்ன சொல்கிறது, வேல்யூவை குறைச்சி தான் கொடுப்பாங்க. 100% கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. கழிவு 2% எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் உடனடியாக போகக்கூடியதாக இருந்தாலும் அந்த சதவீதம் அப்படின்றது கூடுதலாக நம்ம போகத்தான் செய்யுது. ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கோங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த லிக்விடேட் அப்படின்றது ரொம்ப ஈஸி, சுலபமானது. ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வரும்போது எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஷேர் மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இங்கே ரிஸ்க் இல்லாத எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, எந்த முதலீடும் கிடையாது. தங்கத்துலேயும் ரிஸ்க் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இல்லாட்டினா 3 நாளைக்கு முன்னாடி தங்கத்தை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்று நீங்கள் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 12% நட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து 1,40,000 போச்சு, ஒரு பவுன் 45,000 போச்சு. அப்படி போய்கிட்டு இருந்தது. டம்னு 2 நாளையில் ஒரு நாளைக்கு 6% அப்படின்ற விதத்தில் விழுந்து கிட்டத்தட்ட இப்போ 12% வந்து, அதாவது வீழ்ச்சி, ஒரு மேலே ஏறிட்டு விழுந்திருக்கு. அப்போ வெள்ளி இதை விட மோசம். 4,500, ஐ மீன் ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு போயிட்டு அங்கே வாங்கி போட்டவங்க எல்லாமே நட்டம். கமாடிட்டி மார்க்கெட்டில் வெள்ளியில் பெரிய அளவில் பை போய் குஜராத்தில் இருக்கிற வியாபாரிகள் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கீழே விழுந்ததுனால அவங்கனால அந்த கான்ட்ராக்டில் பணத்தை கட்ட முடியல. இது ஒரு செய்தி பிஸ்னஸ் லைன் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ அப்போது தங்கத்தாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் இருக்குது. நிலத்தில் உங்களுக்கு சொல்லவே வேணாம், நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி விற்கிறதுல 1008 பஞ்சாயத்துகள் இருக்கலாம். நம்ம நிலத்தை இன்னொருத்தன் பட்டா போட்டு விற்கிறதுக்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க் இல்லாத முதலீடுகள் இல்லை. ஆனால் அந்த ரிஸ்கை காட்டிலும் என்னையை கேட்டால்
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர் மார்க்கெட். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கூட நான் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுவேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது ஒரு ஃபண்ட் மேனேஜர், அந்த ஃபண்ட் மேனேஜரையும் மேலே ஒரு கம்பெனி, ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட், அவங்களோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க நம்மளுடைய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்படியான ப்ராஃபிட்டில் தான் அவங்களுக்கும் லாபம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க அதை ரொம்ப கவனமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே என்ன சொல்கிறது, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்ட் நிறைய இருப்பாங்க. இது போக அவங்க வந்து நினச்சா ஃபேக்ட்ரி விசிட் அடிக்க முடியும். ஒரு ரிலையன்ஸ் பெட்ரோலியமில் வந்து ஒரு கம்பெனி 1000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நாங்கள் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியை நாங்கள் விசிட் பண்ணலாமா, உங்கள் போர்டு மெம்பர்ஸை நாங்கள் மீட் பண்ணலாமா, உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை நான் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக உள்ள விட்டு மொத்த கம்பெனியோட கணக்கு வழக்குகள், அவங்களுடைய ஐடியா என்ன, ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ணணுன்ற பிளானில் இருக்காங்க, அந்த மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கா, அதில் கார்ப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னால தெளிவாக பார்த்து அறிந்து அதற்கு அடுத்து முதலீடு செய்ய முடியும். இப்போ நீங்களும் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம். இந்த 10 லட்சத்துக்காக ஃபேக்ட்ரி விசிட் அடிப்பாங்களா, இல்லை கணக்குகளை எடுத்து காட்டுவாங்களா, நம்மளை வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸாக அலோவ் பண்ணுவாங்களா? அதற்கான வாய்ப்புகள் குறைவு. செய்யலாம், சில கம்பெனிகள் அலோவ் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் நம்மளை மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஷேருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை விட இன்னும் கூரிய பார்வையோட ரொம்ப 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த கம்பெனி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வையோட அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். சில ஃபண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடிக்கு மேலே அந்த ஃபண்டில் இருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, எஸ்பிஐயில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டுக்குள்ளே இருக்கிற அந்த அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 80,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடிக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எந்த ஃபண்டை நான் தேர்ந்தெடுக்கிறது, எந்த ஃபண்ட் ஹவுஸை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற கேள்விகள் நமக்கு எப்போவுமே இருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றோம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் என்ன பண்ணுவோம், இதில் உங்களுடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளுக்கு நாங்கள் என்ன சரியான ஃபண்டாக ஒரு தீர்வாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கிளையண்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு என்னோட பொண்ணோட கல்யாணம் இருக்கு, என் பையனோட படிப்பு இருக்கு, அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபண்டை எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபண்டை சஜஸ்ட் பண்ணணுமே ஒழிய எந்த ஃபண்டை வேணாலும் அதில் கொடுத்துட முடியாது. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார், அடுத்த மாதம் அவருக்கு அந்த காசு தேவைப்படும். நான் அந்த ஃபண்டை நான் இன்னைக்கு போடுறேன், அடுத்த மாதம் கழிச்சு எடுக்கிறேன் அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஒரு சின்ன லாபம் கிடைச்சா போதும்னு தான் நினைப்பாரு. ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 1 கோடியாக இருக்கும். அப்போது அதை கொண்டு போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட மாட்டோம். ஓவர் நைட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபண்டில் போடுவோம். ஏன் அப்படின்னா அந்த ஃபண்டில் எக்ஸிட் லோட் கிடையாது. குறைஞ்சது 2 மாதத்துக்கு 1% கிடைக்கும். அதாவது 1 கோடி போட்டார்னா 2 மாதம் கழிச்சு அவர் எடுத்தார்னா அவர் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு 1 கோடி, 1 கோடிக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். எது தேவை அப்படின்றது, ஐ மீன் ஒரு ஃபண்டை வந்து பிளாங்கா நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. நண்பர்கள் சொன்னார்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போங்க, அந்த ஃபண்டில் போங்க, இந்த ஃபண்டில் போங்க அப்படின்னா போயிடாதீங்க. நமக்கு எது தேவை அப்படின்றத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போகிறது தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அதற்காகத்தான் டிஸ்ட்ரிபியூட்டர் படிச்சிருக்காங்க, அதற்காகத்தான் அவங்க வந்து நிறைய செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதற்காகத்தான் அவங்க ட்ரெயின் அப் ஆகியிருக்காங்க.
இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இது வந்து ஒரு என்எஃப்ஓ. இந்த குவாலிட்டி ஃபண்டில் நான் அறிந்த வரை நான் அந்த மீட்டிங்க்கு போனேன். போய் அங்கே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீமில் இருந்து வந்திருந்தாங்க. அவங்க அந்த ஃபண்டை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, கடந்த 20 வருஷத்துல என்எஸ்சி நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, நிஃப்டி 50 டிஆர்ஐ இண்டெக்ஸ் கொண்டு வந்திருந்த அந்த ரிசல்ட்டை விட கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 15% வந்திருக்கும், ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த ஃபண்டோட நேச்சருக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 15-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஃபண்டு வந்திருந்ததுன்னா அது கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள். ஸோ அதுதான் இந்த ஃபண்ட் மேலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்தது. ஸோ அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொன்னாங்க. இந்த குவாலிட்டியை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, குவாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம ஒரு டிஃபைன் பண்ண முடியல. ஆனால் அவங்க ஒரு ஷேரை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா வச்சுருக்காங்க, இந்த ஃபண்டில் இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஷேரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க என்னென்ன கிரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே அது வந்து எனக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ நானே பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வர்ற அளவுக்கு அது என்னை ஈர்த்தது. ஸோ இதை பற்றி நம்ம டீம்கிட்ட, நம்மளுடைய நண்பர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்பிஐ டீம்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். இது மாதிரி இதே மீட்டிங்கை வந்து எங்களுடைய பணத்தோட்டம் குழுவுக்கு நீங்கள் நடத்துங்க, அது இவங்களுக்கு நிறைய போய் சேரணும், அண்டு இந்த ஃபண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு ஃபண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த ஃபண்டை பற்றி செஷன் எடுக்கிறதுக்காக நம்ம எஸ்பிஐ டீம்லேருந்து வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்று இந்த ஃபண்டை பற்றி எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், மகிழ் சார். சார், கார்த்திகேயன் சார், வெரி குட் ஈவினிங் சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். குட் ஈவினிங் சார். ஸோ நீங்களே வந்து ஐ திங்க் நிறைய செஷன்ஸ் இந்த மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெல்வெஸ்டாக இருக்கீங்க. அதனால தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் எந்த அளவுக்கு ஒரு கம்பெனிக்குள்ளே போக முடியும், அதில் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்களால் சொல்ல முடியுது. ஸோ தட் இஸ் வெரி கிரேட் சார். ஸோ இப்போ நம்ம ஃபண்ட்ஸோட இதுக்குள்ள இப்போ டைரெக்டாக அதில் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாங்களா சார்? ஷூர் ஷூர், கண்டிப்பாக. ஓகே 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 சார். சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு கார்த்திகேயன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார், இந்த பணத்தோட்டம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது 136ங்களா சார்? திஸ் ஒன் உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் மீட்டிங் நடக்கிறது 113. ஓகே ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். இது மேலும் மேலும் நிறைய நீங்கள் பண்ணி நிறைய பேர் உங்கள் மூலியமா நிறைய தகவல்கள் தெரிஞ்சு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். சார், இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸு, நிறைய அசெட் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐ குவாலிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்பிஐயில் இப்போ ஒரு நியூ ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முதல்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கணுங்கிறப்ப வந்து நம்மளோட ஒரு மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கான்சியஸாக தான் இருப்போம். அன்றைக்கி இருந்த பொருளாதார சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து சீப்பாக கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். செகண்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாலிட்டி இருக்கும். மூணாவது
ப்ரையாரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் வாங்குறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்கிற அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறி இருக்கு. ஏன்னா பொருளாதார நிலைமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஆயிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லைக் ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் மைண்ட்லேயே வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுவாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெய்மண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரெய்மண்ட் அப்படின்னா வந்து ப்ரூவன் ஃபார் த குவாலிட்டி. அதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் குவாலிட்டி இருக்கானெல்லாம் நம்ம செக்கே பண்ண மாட்டோம். நம்ம போனோமா எந்த கலரு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுவோமோ தவிர அதில் குவாலிட்டி செக்கிங்கிற ஒரு பேராமீட்டரே இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வாகனங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குவாலிட்டி ட்ரிவனாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அது ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம். எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம். ஈவன் ஃபுட் ஐட்டம்ஸாக கூட இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க அந்த குவாலிட்டி கான்சியஸில் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து டோட்டலாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சார் இனிஷியலாக சொன்ன மாதிரி சார் ஒரு அட்ராக்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு கம்பேரிட்டிவ்லி மற்றதை விட அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள்னால அது கிடைக்குது, என்னென்ன வழிமுறைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிறது வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் ஒன். இது நம்ம ஜென்ரலாக சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு 450 ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ண போகிறதுல நம்ம ஒரு 35-40 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ண நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குவாலிட்டி 100% குவாலிட்டி பேஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சார். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் ஆகி அந்த டீம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமில் ஒரு 4-5 பேராமீட்டர் குவாலிட்டிஸ் பார்ப்போம். லாங் இன்னிங்ஸு, ஹை பேட்டிங் அவரேஜு, ரேர் டக்ஸு, ஸ்ட்ராங் டிஃபென்ஸ், பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் பிச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஸ்டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அந்த கம்பெனி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு பதிலாக அந்த கம்பெனி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை மார்ஜின்ஸ், எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும், அவங்க மார்க்கெட்டில் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்கணும், காம்படேட்டிவ்னஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேராமீட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் டைம்லேயே கூட அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மோசமான நிலைமைகளுக்கும் போகாமல் அந்த சூழ்நிலைகளை தாண்டி மேலே ரெக்கவர் ஆகி வரக்கூடிய ஒரு கம்பெனிஸாக இருக்கணும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் சீசன்ஸ், ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷம் மார்க்கெட் ஒரு மாதிரி சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த 10 வருஷம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலுமே வந்து அந்த கம்பெனி ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் சார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு பிராண்ட் வேல்யூஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் அது என்னென்ன கம்பெனிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கணும், கையில் கேஷ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கணும். எந்த ஒரு கம்பெனிஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஷ் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி என்ன கம்பெனியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் சர்ப்ளஸ் கம்பெனியாக இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 9-10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்டி ப்ராஃபிட் 20% பண்ணாதான் 10% உங்களுக்கு வந்து லோன் கட்டுனது போக 10% லாபம் நிற்கும். 10% லாபத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், ஒரு மற்ற ரெண்டல்ஸ் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், இதெல்லாம் போக நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். இதே வந்து ஒரு கம்பெனிக்கு கடன் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக 20% இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு 4-5% செலவானா கூட நெட்டாக ஒரு 15-16% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபாஸ்டர் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உதாரணத்துக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சார்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்ச ஒரு கம்பெனிஸ் பிராண்டாக இருக்கும். கூகுள்னு ஒரு பிராண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கூகுளுக்கு இன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இமீடியட்டாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு வேறு பிராண்டை நம்ம வந்து சூஸே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். மோஸ்ட் ஆஃப் ஜென்செட்டு மற்ற டீசல் பெரிய லார்ஜர் என்ஜின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா டிமார்ட். டிமார்ட்டுங்கிறது ஒரு பெரிய கடை, ஒரு 100-150 கார் பார்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸு ப்ளஸ் வந்து எல்லா ப்ராடக்ட் ரேஞ்சு எல்லா A to Z ப்ராடக்ட்ஸும் உள்ள அவைலபிளாக இருக்கிற மாதிரி கிராசரிஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, மற்ற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க்குங்கிறது யூஎஸில் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆஃப் செயின் ஸ்டோர்ஸ். ப்ளஸ் ஏர்டெல் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஜியோ வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் முதல்ல ரிலையன்ஸ்னு இருந்தது, ஜியோன்னு இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் தான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க டெலிஃபோன் இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நிறைய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டியா, இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்குவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் நல்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம்லேயோ மற்ற வந்து ஜி டெலிவிஷன் இதுலேயோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்காது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். நம்ம ஒரு 200 ருபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியாவது பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு கொக்கோ கோலா பிராண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ். ஒரு 17 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா வந்து இந்தியாவில் ப்ரெசன்ஸே இல்லை. ஆனால் கொக்கோ கோலாவோட ஒரு டேஸ்ட்டும் அந்த ஒரு ஃப்ளேவர் நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு 17 வருஷம் கழிச்சு அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் எகெயின் இன் இந்தியா. அதே மாதிரி உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு பெயிண்ட் வீட்டுக்கு அடிக்கலாம்னு சொன்னாங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவுதான் பழைய பிராண்ட்ஸ் நெருலாக்ஸ் அல்லது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிப்பான், பிர்லா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேப்சர்ட் தி கஸ்டமர்ஸ் மைண்ட் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து பெயிண்டிங்னாவே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் அப்படிங்கிற வந்து இருக்கு. டியூலக்ஸ் எல்லாம் இருந்தது, பட் இன்னைக்கும் இருக்கு. பட் அந்த பிராண்ட் எல்லாத்த விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் நேமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் கேப்சர்ட் த மைண்ட். இதெல்லாம் தான் ஒரு உதாரணங்களா ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பிராண்ட் நேம் ஆகட்டும் அல்லது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு கம்பெனிஸ் ஆகட்டும் அதோட டெக்னாலஜிஸில். அடுத்தது மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் முக்கால்வாசி கம்பெனிகள் பயன்படுத்தக்கூடியது அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான். மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா ஹை சுவிட்சிங் காஸ்ட் இருக்கும். வேற ஒரு இப்போ ஜோஹோ மாதிரி ஒன்று மாற்றலாம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி 1000 கோடி ஆகும். அப்போ அதை உடனே மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அது ஒரு வருஷத்தில் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அப்போ ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷன் இமீடியட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஒரு 22,000 பிரான்ச் இருக்குது. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் இதுக்கு எல்லா சாஃப்ட்வேர் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போ இந்த டிசிஎஸை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உடனே ரிமூவ் பண்ண முடியுமா, வேற கம்பெனி இதுக்கு இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாமா அல்லது வேற ஏதாவது அசென்ச்சர்ஸ் எடுத்துக்கலாமான்னு பார்த்தா உடனடியாக இந்த டிசிஎஸை வந்து மாற்ற முடியாது. அப்போ டிசிஎஸ்க்கு வந்து ஸ்டேட் பேங்க் மூலிமா வருஷம் ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அந்த 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் மாதிரி 100 கம்பெனி இருந்தால் 1 லட்சம் கோடி பிஸ்னஸ் அது கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். அதை இமீடியட்டாக மாற்ற முடியாது. இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய குவாலிட்டி கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்பிஐ குவாலிட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல நெஸ்லே. இப்போ நீங்கள் வந்து நெஸ்லே வந்து ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உடனே வந்து நம்ம ஒரு கிராசரி ஸ்டோர் போனோமா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு, பெஸ்ட் பிராண்டு, இதில் பிரச்சனை இருக்காதுங்கிறது இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு நம்ம வாங்குற ஒரு சாக்லேட் மிட்டாய்ஸ்லேருந்து கோதுமை மாவுலேருந்து எது பார்த்தீங்கன்னாலும் ஐடிசி பிராண்ட்ஸ் இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம டூத் பேஸ்ட்டு, சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் ஹிந்துஸ்தான் லீவர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்டானியா பிஸ்கட்ஸ். பிரிட்டானியாங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு 30, 40, 50 வருஷமா தெரிஞ்ச ஒரு ஒரு பிராண்டு. எத்தனையோ பிஸ்கட்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு பிரிட்டானியா அப்படின்னா எல்லாத்துக்கும் அதை வாங்குறதுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
பிடிலைட்னு ஒரு கம்பெனி இருக்கு. பிடிலைட் கம்பெனி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனா ஒரு டாக்டர் ஃபிக்ஸ்னா தெரியும், குயிக் ஃபிக்ஸ்னா தெரியும், ஃபெவிகோல்னா தெரியும். இது எல்லாமே மேனுஃபேக்சர் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட். அப்போ நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனா அந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இதுலயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அது வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பாலிகேப்புங்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பஜாஜ் வந்து ஆட்டோ நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஹெவல்ஸு, இந்த மாதிரி ஹீரோ மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு, இந்த மாதிரி நம்ம கம்பெனிஸ் வந்து அடுக்கிட்டே போகலாம். குவாலிட்டி கம்பெனிஸ் வந்து சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். குவாலிட்டி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட குவாலிட்டி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கு. அப்போ இந்த குவாலிட்டி கம்பெனிஸ் வாங்குறதுனால நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ்? குவாலிட்டி இருக்கு, ஓகே, நம்ம அந்த ப்ராடக்ட் தான் வாங்குறோம். பட் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்க அப்படின்னா, இந்த குவாலிட்டி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா ஒரு டாப் 50 கம்பெனிஸை விட 93% அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் டாப் 50 கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து ஒரு 14% ரிட்டர்ன் கொடுக்குற இடத்துல இந்த கம்பெனிஸ் 17% இயர் ஆன் இயர் அதிக ரிட்டர்ன் கொடுக்குது. அதோட பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துல நமக்கு வந்து அடுத்த ஸ்லைட்ல அது பார்க்கலாம். ஒரு 16 லட்சம் ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல குவாலிட்டி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா கிடைக்குது. 14 லட்சம் ரூபா அதிகமா கிடைக்குது. அதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மார்க்கெட் விழுகுது. ஏன்னா மார்க்கெட் எல்லா டைமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் மார்க்கெட் ஏறணும், ஒரு வாரம் மார்க்கெட் இறங்கும். அல்லது வந்து கோவிட் டைமு, அல்லது வந்து 2008 சப்ரைம் ப்ராப்ளம், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மார்க்கெட் ஒரு வருஷம் 2 வருஷம் கூட கீழே இறங்கி இருந்திருக்கு. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸ் விழுகிறத விட ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு இறங்கி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்னது 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 2005ல 2025ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஒரு டாப் 50 கம்பெனிஸ்ல 14.4% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. 1 லட்சம் ரூபாய் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 16,34,000 ரூபாய் ஆயிருக்கு. ஆனா இந்த மேல ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது, குவாலிட்டி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அதே 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 17.91% ரிட்டர்ன் இருக்கு. அதுதான் சார் அப்படியே சொன்ன மாதிரி இந்த 3% ரிட்டர்ன்ல என்ன சார் பெருசா பணம் எனக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்க போகுது கேட்டீங்க அப்படின்னா இந்த 3% ரிட்டர்ன் வந்து 20 வருஷத்துல 16 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 30,62,200 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ்ல பண்ணினீங்க அப்படின்னா ஒரு லாங் டைம்ல நீங்க வந்து ஒரு அபரிமிதமான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரே 1 லட்சம் ரூபாய்க்கு 14 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ், பெரிய வித்தியாசம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்டி 100, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 100 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்கு, 250 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்கு, நிப்டி 250 ஸ்மால் கேப்போடது, நிப்டி மிட் கேப் 150 ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்க எல்லா பீரியட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி 30 இண்டெக்ஸோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2006ல இருந்து 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பாயிண்ட் இன் டைம் பாத்தீங்கன்னாலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி அதர் இண்டெக்ஸஸ் விட. நெக்ஸ்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் விழுகிறப்பவெல்லாம் இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது 2008ல உங்களுக்கு இந்த சப்ரைம் ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு 2 இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 62%, 58% விழுந்த இடத்துல இது 53% தான் விழுந்திருக்கு. அதே மாதிரி கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் 37%, இந்த கடைசியில இருக்கிறது கோவிட் 17 19 போட்டிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 37% விழுந்த இடத்துல இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 28% தான் விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போவெல்லாம் மார்க்கெட்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கூட அந்த டைம்ல இந்த ஃபண்டோட ஃபால் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ரிட்டர்ன் வர டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ஹாவ் தி ஹையர் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன் சார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ரிஸ்க் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் பேராமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 18% தான் இருக்கு. வேற NSE 500ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் 500 ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா 20% இருக்கு.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 200 வேல்யூன்னு இருக்குது, குவாலிட்டி மாதிரி வேல்யூ இண்டெக்ஸ்னு இருக்குது. அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 26% வரைக்கும் ரிஸ்க் இருக்குது. பட் இதில் ரிஸ்க் பேராமீட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 18% தான் உங்களுக்கு இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸோட இண்டெக்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் ஒன் சார். சார் சொன்னது கூட நான் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த ஸ்டாக்ஸ் வந்து இறங்காதா, இந்த ஸ்டாக்ஸ் கம்மியாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சில பீரியட் வந்து கம்மியாகவும் இறங்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பெட்டராக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ், இந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அடுத்தது க்ரீனாக மாற போகிற டைமில் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸை விட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தது. இது வந்து சைக்கிளிக்கலாக மாறிட்டு இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சிங்கன்னா இதுதான் ஹையர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இது இப்போ என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சரியான ஒரு என்ன சொல்ல அற்புதமான அப்ரோப்ரியேட் டைம் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டைம்ல நீங்க என்டர் பண்ணினீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து மற்ற இதுல கிடைக்கிறத விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் எல்லாம் முடிஞ்ச அடுத்து கிரீன் வரப்போற டைம்ல இருக்கு. ஸோ இந்த கிரீன் என்ட்ரி பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்கீம் லான்ச் ஆன டைம்ல இந்த பாயிண்ட்ல என்டர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 3-4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மார்க்கெட் கொடுக்குற ரிட்டர்னை விட குறைந்தபட்சம் ஒரு 4-5% வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து வெரி எவிடன்ஸ் ஃபார் த ஃப்ரம் த இந்த சார்ட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு 100% புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்ஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பெனிஸ் லாங் டைம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் வந்து எப்போவுமே இருக்கும். இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் கேனாட் சேஞ்ச் இட் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தன் டாட்டானா ரத்தன் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு பேர் ஞாபகம் வரும். டாட்டானாவே வந்து ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்க மாதிரி இந்த குவாலிட்டி கம்பெனிஸ் வந்து நம்ம ஒரு 10-20 வருஷம் நல்லா ரன் பண்ணிட்டோம், உனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியில் கம்மி பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குவாலிட்டி கான்சியஸாக தான் அவங்க ப்ராடக்ட் இருக்கும், அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பகத்தை, ஏன்னா அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10, 20, 30, 40 வருஷமா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிக்கப் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா கடன் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், கேஷ் சர்ப்ளஸ் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனினால என்ன பண்ண முடியும், மறுபடியும் வந்து கேஷ் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். கேஷ் அதிகமாக ஜென்ரேட் பண்ணாதான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக போகும். அதிகமாக போனால் தான் நமக்கு அதுலேருந்து அதிகமாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ இதில் என்னென்னவெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கினா நமக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபா கிடைக்கும், ஆனால் இந்த கம்பெனி வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்றைக்குமே இந்த போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% தான் கிடைக்குது, 8% தான் கிடைக்குதுங்கிறத கம்பெனி ஸ்டாக்ஸில் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20%, 25%, 50% கிடைக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸ் தான் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லீடராக இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு ப்ராடக்ட் 100 பொருள் விற்குதா, இந்த கம்பெனி ஒரு 50-60 பொருளாவது விற்கணும், மிச்சம் ஒரு 10 கம்பெனி சேர்ந்து தான் 40 பொருள் விற்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்ஸாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இப்போ சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இடையில ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பூஸ்டப் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாம் ஏற்றுனாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆடே பண்ண மாட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விசிபிளாக இந்த கம்பெனி அடுத்தது சார் சொன்ன மாதிரி அந்த கம்பெனியில் விசிட் பண்ணி நெக்ஸ்ட் 10 இயரில் என்ன பண்ண போகிறாங்க, 3 இயரில் என்ன பண்ண போகிறாங்க, 5 இயரில் என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ க்ரோ ஆக போகிறாங்க, புதுசாக வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆட் பண்ண போகிறாங்களா, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி ஒரு கிளியர் விஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் தான் வந்து நம்ம பண்ணுவோமோ தவிர ஒரு இந்த மாதிரி ஒரு ஐயோ தெரில சார் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம், மார்க்கெட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், டிமாண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து வி won't invest சார். நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ இதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன் நான் மொத்தமாக ஒரு 450 ஸ்டாக்ஸ் எடுத்துக்குவோம் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவோம். எந்த பேராமீட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோ டெப்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஏர்னிங் க்ரோத் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஹை மார்க்கெட் ஷேர். அதாவது ஒரு பொருள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு கொக்கோ கோலா, பெப்சி இதை தவிர வேறு எதுவும் பெருசாக கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸு, காம்படிஷன் அதிகமாக இல்லாத கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாருமே நல்ல கம்பெனிஸ் வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் இப்போ வந்து அப்போ நீங்கள் இருக்கிற எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். பட் இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% குவாலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்கும், க்ரோத் ஸ்டாக் இருக்கும், மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இருக்கும். அது ரொம்ப எலாபரேட்டாக இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். அதில் நிறைய காம்பினேஷன் இருக்கும். குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% இருக்கும். பட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 100% குவாலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் கேட்டர்பில்லர் ஸ்டாக்ஸ்னு ஒரு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு ஒரு முந்தைய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பட்டு புழுவாக இருக்கும். அது வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல கம்பெனியாக, நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடிய இயர்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கிறதுல ரொம்ப வெரி குட். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் உங்களுக்கு தெரியும். தங்கமயில் ஸ்டாக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட். அதே மாதிரி ஹட்சன் உங்களுக்கு வந்து ஐபேக்கோ, இந்த ஐஸ்கிரீம்ஸ், ஹட்சன்ஸ், இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதையும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு லோ வேல்யூ இருக்கிறப்ப கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு எடுத்து இன்னைக்கு 800 ரூபா 1000 ரூபா ரேஞ்சில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வந்து இனிஷியலாகவே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபமும் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா கேபிஆர் மில்ஸ், அதுவும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பிக்கப் பண்ண பேஜ் இண்டஸ்ட்ரீஸுங்கிற கம்பெனிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்துறது கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா ஃபார்ம்ஸ்னு ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு அடுத்த 6 மாதத்தில் நிறைய பேர் இந்த ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை இனிஷியலாகவே எடுத்து பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய லாபங்களும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R&Dல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இப்போ வந்து ஃபார்மாவில் எடுத்துட்டிங்கன்னா டெவிஸ் ஃபார்மா, பயோகான். நம்ம கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பயோகான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேக்சினேஷன் எல்லாம் பண்ணினாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி இந்தியன் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு பாலிசி பஜார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுறதுனா ஆன்லைனில் போட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா பாலிசி பஜாரில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ரேட் வந்து மற்ற ஒரு வெப்சைட் டெக்னாலஜி சைட்ஸில் வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஏர்டெல், ஜியோ, அதாவது வந்து நெட்வொர்க்கிங் பெரிய சைஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதே மாதிரி ஒரு கம்பெனி ப்ரமோட்டர் பேரை சொன்னாவே நமக்கு அது மேலே ஒரு மரியாதை வரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆனந்த் மகேந்திரா சொன்னோம்னாவே மகேந்திரா கம்பெனி, நிறைய கம்பெனி மகேந்திராவில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா டிராக்டருங்கிற ஒரு ப்ராடக்ட் அதில் மட்டும்தான் தெரியும். பட் இன்னைக்கு மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கம்பெனியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நியூ மாடல் லான்ச் ஆகிறது, இவி கார்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குவாலிட்டிங்கிற பேராமீட்டரில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி ப்ரமோட்டர் ஆகட்டும், ப்ராஃபிட்டபிலிட்டி ஆகட்டும், இன்னோவேஷன் ஆகட்டும், R&D பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் நமக்கு ஒருங்கிணைஞ்சு வரும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பீரியட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ஆகட்டும், எஸ்ஐபி ஆகட்டும், ஒரு அபரிமிதமான ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களால் இதில் பார்க்க முடியும். ஸோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் ஓப்பனில் இருக்குது. இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்லாம் நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலோ இல்லை கேள்விகள் இருந்தாலோ தாராளமாக கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பிரசாத் சார், ஏதோ சொல்ல வரீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வணக்கம், என் பேர் செல்வகணபதி. கேட்கலாமா? கொஞ்சம் சவுண்ட் வால்யூம்
வணக்கம், என் பேர் செல்வ கணபதி. நான் கேட்கலாமா? என்னோட வாய்ஸ் ஆடியபிளா? யா ப்ளீஸ் கேளுங்க சார். ஸோ இதுல இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் எத்தனை வருஷத்துக்கு தேவைப்படாத அமௌண்ட்டை நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ரெண்டாவது, மினிமம் ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ? சார் மினிமம் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 5,000 rupees சார். ஒரு 3 years பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இந்த ஃபண்டுக்குள்ள என்டர் பண்ணலாம். மினிமம் குறைந்தபட்சம் 3 வருடம் ஒரு கணக்குல உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எந்த அமௌண்ட் தேவைப்படாதோ அதை நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். எவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் சார்? இதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா சார், இந்த ஃபண்ட் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 17.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு 14 to 15% ரிட்டர்ன் 3 year எதிர்பார்க்கலாம். இயர் ஆன் இயர் ஒரு 14-15% எதிர்பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலா இந்த ஃபண்டோட சிறப்பு அம்சம்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதோட கன்சிஸ்டன்டான growth மட்டும் இல்லை, மார்க்கெட் என்ன சொல்றது, ஒரு செக்யூர்டாகவும் இருக்கும். இந்த நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து when compared to other fund it is little safer அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இவங்க சூஸ் பண்ற அந்த கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட்ல லீடர்ஸ். அவங்களுடைய கார்ப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். அவங்க என்ன சொல்றது, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அண்டு அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அப்டேஷன். இப்போ வந்து சாரோட ப்ரெசன்டேஷன்ல லாஸ்ட் ப்ரெசன்டேஷன் பார்த்துருப்பீங்க, எம்என்எம் இருக்கும். அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் மஹிந்திரா அப்படின்றது ஒரு ஜீப் பண்ண கம்பெனி தான். இப்போ மார்க்கெட் லீடர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டை பிடிச்சி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வெஹிக்கிள் வந்திருக்கு. அந்த இவியில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு காம்படேட்டிவாக இருந்தால் கூட எம்என்எம் வந்து ஒரு படி மேலே இருக்காங்க. ரீசெண்டாக அந்த எம்என்எம்மோட சென்னை டிசைன் பிரான்ச்சோட ஹெட்டை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு தமிழர் தான். அவர் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல டிசைன் ஹெட்டா இருக்கார். இவங்க யாரோட காம்பீட் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க விஷயம். வேர்ல்டுல டாப் மோஸ்ட் இவி வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எலான் மஸ்கோட கம்பெனி தான், டெஸ்லா. இவங்க டெஸ்லாவை காம்பீட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா டெஸ்லா, அதுக்கு அடுத்து சீனால ஒரு கம்பெனிஸ் இருக்கு, அந்த கம்பெனியோட காம்பீட் பண்றாங்க. அவங்கள விட பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல வெயிட்டும் அதிகமாகிடக்கூடாது, வண்டியோட வெயிட்லையும் ஒரு என்ன சொல்றது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இது எல்லாத்தையும் விட பீட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனி ஏர்டெல் அண்ட் ஜியோ. இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்களும் இண்டஸ்ட்ரியில் எது வந்தாலும் சரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்டேட் ஆயிக்கிறாங்க. So sir, I think there are 2 more hand raisings. Yes, please. Yeah. நண்பர்களே, சார் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் சார். ஹலோ சார், என் பேர் யுவராஜ் சார். சொல்லுங்க சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது சார். தேங்க்யூ சார். ஆல்வேஸ் ஃபார் எஸ்பிஐ ஏஎம்சி ஐபிஓ ஃபார் வெயிட்டிங் சார். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு சார், ரொம்ப விரைவாக கேட்டுறேன். இது வந்து எஸ்பிஐ குவாலிட்டி இடிஎஃப்னு ஒன்று இருக்கு நம்ம இது ஆல்ரெடி. ஸோ அது ஆல்ரெடி சேம் இண்டெக்ஸான்னு சொல்லிடுங்க. 2வது கொஸ்டின் வந்து நம்ம ஏஎம்சியில் வந்து நம்பர் 1 நம்ம தான் ஏஎம்சி, எஸ்பிஐ ஏஎம்சி. ஆனால் வந்து க்ரோ, ஏஞ்சல், ஜியோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கிங் கம்பெனி ஏஎம்சி வந்து நிறைய இப்போ பில்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபண்டு இடிஎஃப்லாம் நிறைய லான்ச் பண்ணுறாங்க க்ரோ. ஸோ இவங்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு போட்டி போடுறோம் அவங்களோட? ஏன்னா ஆல்ரெடி நம்ம நம்பர் 1ல இருக்கோம், காம்படிஷன் வேற 4-5 பேர் பிளேயர் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க, குறிப்பாக க்ரோ. ஸோ அதை பற்றி 2 கொஸ்டின். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்பர் இதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா,
இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் 200 நிஃப்டி 200ல இண்டெக்ஸ் வந்து 30 ஸ்டாக் மட்டும்தான் எடுத்து இண்டெக்ஸாக பண்ணியிருக்காங்க ஆஸ் அ ரெகுலேட்டரியில். ஆனால் இந்த ஃபண்டில் வந்து நம்ம ஒரு 30 ஸ்டாக் அந்த இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 40 50 ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அந்த நிஃப்டி 30 குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சியோ எஸ்பிஐயோ ஐசிஐசிஐ ஸ்டாக்கோ கிடையாது. பட் இந்த நம்மளோட ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ஸோட ஸ்டாக்ஸும் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ இண்டெக்ஸ் வந்து ஒரு 15% கொடுத்ததுன்னா அதை விட ஒரு 3% அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபண்டு கொடுக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எடுக்கிறோம். ரெண்டாவது அதில் இல்லாத பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் சார். ஸோ அதனால இண்டெக்ஸ் பேஸ்டை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் கிவ் யூ தி ஹையர் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸை. மோர் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு இது பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் எக்ஸிட்டே ஆக முடியாது. ஏன்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலையா அல்லது அதில் ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டேன்னா அதை நான் எடுத்துட்டு அடுத்த ஸ்டாக் உள்ளே கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த கேட்டர்பில்லர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இண்டெக்ஸ் போக நான் இதில் என்னென்னா எனக்கு கேப் பயாஸ் கிடையாது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் நான் எது வேணாலும் இதுக்குள்ளே இந்த குவாலிட்டி நான் ஃபண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதே மாதிரி செக்டார் பயாஸும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட மச் ஹையர் ப்ராடர் பேஸ்ட் ஃபண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் ப்ராஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டி 200 குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டை விட இது வந்து மச் பெட்டர் ஃபண்டாக உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் கொடுக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கேட்டால் இன்னைக்கு மற்ற எமர்ஜிங் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஏஎம்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 76 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரி ஏஎம் இருக்குது சார். அதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் கோடி நம்பர் 1 இருக்கும். இது போக நம்மளோட பிஎம்எஸ்ஏங்கிற அனதர் ஒரு சைஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் 14 லட்சம் கோடி இது இல்லாமல் தனியாக இருக்குது. அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. அதுவும் இதே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டீம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் சைஸ்ல வந்து ஒரு 1/3 ஆஃப் சைஸ். அப்போ இந்த 27 லட்சம் கோடி யார் ஹேண்டில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒரு 78 பேர் டீம் மெம்பர் இருக்காங்க சார். இந்த 78 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு லார்ஜர் ஃபண்ட் ஹவுசஸ் ஐசிஐசிஐ ஒரு ஹெச்டிஎஃப்சியை விட 50% அதுல ஒரு 44-45 பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு 78 பேர், ஒரு பாதிக்கு பாதி ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கு. இதுல 20 செக்டார் அனலிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொரு எப்படி ஆட்டோமொபைல், ஃபார்மா, கன்சப்ஷன்ஸ், இந்த மாதிரி இப்போ கன்சியூமரபிள் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லா செக்டாருக்குமே அனலிஸ்ட் தனியாக இருக்காங்க. ஒரு சின்ன ஃபண்ட் ஹவுஸ் இன்னைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காஸ்டிங் கொடுத்து இவ்வளோ பெரிய டீம் வந்து ரன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு ஃபண்ட் மேனேஜரோட சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 crore கோயிங் அப் டு 10 crore, 5 crore, 3 crore இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு டீமை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சின்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால முடியாது. அவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில். இவ்வளோ பெரிய ஒரு அனலிட்டிக்கல் டீம் வந்து இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபண்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5-6 ஃபண்டு, 7 ஃபண்டு, 8 ஃபண்டு புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 15-20 வருஷங்கள் ஆகும். பட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கோம் சார். நம்மளுடைய ஃபாரின் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா அமுண்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் பேஸ்ட் கம்பெனி சார். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட இந்தியாவோட ஜிடிபின்னு சொல்றோம் இல்லைங்க சார், அது 4 லட்சம் கோடி வந்து அவங்களோட ஏஎம். நம்ம எப்படி இங்கே நம்மளோட 27 லட்சம் சொல்றோமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்தியனோட ஜிடிபியோட சைஸுக்கு 4 லட்சம் கோடி சார். ஆக்சுவலி நம்ம 27 4 லட்சம் வித்தியாசம் பார்த்துங்க. 27க்கும் 4 லட்சத்துக்கும் வித்தியாசம் பார்த்துங்க. அவங்களோட சைஸ் வந்து 4 லட்சம் கோடி சார். வேர்ல்டு பூரா 35 கண்ட்ரில அவங்களுக்கு ஆஃபீஸஸ் இருக்கு. அவங்க தான் நம்மளோட ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. அப்போ அப்படி ஒரு கம்பெனி இருக்கிறப்ப நம்ம குளோபல்ல எந்த கண்ட்ரில என்ன விஷயம் நடக்குது, எப்போ நடக்குதுன்னு எல்லாமே அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமோ இந்த மாதிரி ஒரு ரொபோஸ்டோ வந்து இன்னொருத்தருனால கம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு அது வாய்ப்பே இல்லை சார். மேபி ஏஎம்லையும் கூட யாரோ ஒருத்தர் மாறி மாறி வரலாம். ஏன்னா இந்த நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூடிஐ இருந்தாங்க, அப்புறம் ஐசிஐசி இருந்தாங்க, அப்போ நிப்பானுக்கு முதல்ல ரிலையன்ஸ்ன்னு இருந்தது, அப்போ ரிலையன்ஸ் இருந்தாங்க. இப்படி வந்து இந்த நம்பர் 1 பொசிஷன் கூட மாறலாம் சார். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீம் குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டதனுடைய கடைசி இதுன்னா ஐபிஓ சார். ஐபிஓ வந்து மோஸ்ட்லி மே மந்த் வரும் சார். நம்மளோடது மே இந்த மந்த் இந்த 26ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு சார். ஸோ ஹோப்
ஐ திங்க் ஐ எம் கிளியர் சார். ஏதாவது இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். சார் இது குவாலிட்டியில வந்து நம்ம ETF இருக்கு, அது ஒன்றும் சேம் தானே சார்? SBI இல்லை குவாலிட்டி சார், இல்லை சார், குவாலிட்டி இடிஎஃப்க்கு இதுக்கு தான் நான் சொன்னேன், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். குவாலிட்டி இடிஎஃப் வந்து ரிப்ளிகா ஆஃப் தி இண்டெக்ஸ் சார். 30 ஸ்டாக்ஸ் தான் இண்டெக்ஸில் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம 45 ஸ்டாக்ஸ் கூட போவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி 200 தான் பண்ணுறாங்க. நிஃப்டி 200 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லார்ஜ் அண்ட் மிட் மட்டும்தான் வரும், ஸ்மால் எல்லாம் வராது. பட் நம்மளோட இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருந்தால் அதை கூட நம்ம பிக்கப் பண்ணி இதில் உள்ளே எடுத்து போடுவோம். அது வந்து அதனால பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸோட பெட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து இண்டெக்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் கிடையாது. பட் இதில் வந்து பேங்கிங் அண்ட் NBFC ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் சார். எஸ் சார். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். எஸ் சார். சார் உங்கள் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கார்த்திக் ஹோஸ்டிங் திஸ் செஷன். எஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பணத்தோட்ட சீரியஸ் அட்டன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ப்ரோக்கிங் ஆப்லையும் இந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. எஸ் சார். ஏஞ்சல் ஒன்றா இருக்கட்டும், எஸ் சார், அதுலேயும் வருது, டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்தும் வருது. சில பேர் வந்து இண்டிவிஜுவல் அனுப்புறோம். ரெண்டு பேர்ல இன்வெஸ்டரா யார்கிட்ட நம்ம ப்ரிஃபர் பண்ணா பெஸ்ட்? சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரோக்கிங் அப்ளிகேஷன்ல நிறைய ஃபண்ட் நம்ம வேரியஸ் ஏஎம்சியோடது போட்டுக்கலாம். எஸ் சார். அதான் என்ன டிஃபரன்ஸ் தெரியல அதுக்கு. சார் இப்போ நம்ம கார்த்திகேயன் சாரும் வந்து SBIயும் பண்றாரு, எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே பண்றாரு சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 44 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுமே சார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல என்னன்னா சார் நம்மளோட என்னோட பர்சனல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர், ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு 50-60% டைம் வந்து நம்ம உழைப்புக்கெல்லாம் கொடுக்குறோம். ஃபேமிலி டைம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% தான் இருக்கும் தூங்குற நேரம் போக பார்த்தீங்கன்னா. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரதிபலன் முழுமையாக இருக்கணும். அதை வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு க்ரோ ஆப்லேயோ ஒரு ஏஞ்சல் இதுலேயோ அல்லது வந்து மணி கண்ட்ரோல்லையோ போட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு இந்த ஃபண்டு இல்லை எந்த ஒரு ஃபண்டுலையும் உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணணும்னா அவங்கள நீங்கள் அணுகவே முடியாது, நீங்கள் கேட்கவே முடியாது. கேட்டாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பதில் அங்கேருந்து வராது. ஆனால் நீங்கள் ஒரு கார்த்திகேயன் சார் மூலியமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவர் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரெகுலராக ரன் பண்ணுறாரு, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கூட கனெக்டில் இருக்காரு. ஸோ ஒரு சின்ன ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்டை டைரெக்டாக அவங்க கூட கனெக்ட் பண்ணலாம், அல்லது அதனுடைய விரிவாக்கங்களை கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த ஆப்பில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்னன்னைக்கு வரதெல்லாம் போடுவாங்க. பட் எதுக்காக இதை பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவான ஒரு விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு தனிப்பட்ட நபர் மூலியமா பண்ணுறப்ப தான் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது சார் உங்களோட ஏரியாவில் இருக்காரு, நீங்கள் அவரோட ஆஃபீஸுக்கு போகலாம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவரும் உங்கள் இடத்துக்கு வருவார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் தேவைப்படும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ட்ராவல் ஜேர்னி சார். இன்னைக்கு ஒரு நம்ம அமேசானில் ப்ராடக்ட் வாங்குற மாதிரி கிடையாது. இன்னைக்கு வாங்குறோம், ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுறோம், தூக்கி போடுறோம், மறுபடியும் வேணும் நான் ஆர்டர் பண்ணுறோம், அப்படி கிடையாது. இன்னைக்கு உங்களை ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இந்த ஏஜில் மேபி ஐ டோன்ட் நோ யுவர் ஏஜ், பட் ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உங்களோட குழந்தைகளோட எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அந்த பணத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பர்சனல் கனெக்ட், ஒரு பர்சனல் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சோ கால்டு இந்த டெக் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நமக்கு கிடைக்காது சார். மேபி நீங்கள் ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கூட வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம ஒரு பர்சனலாக தெரிஞ்ச நபர் மூலியமா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதை வந்து கொஞ்சம் ஷோரூமில் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும்னா அதுவும் நம்ம ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எதுவுமே சொல்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தெரிந்த நபர் மூலியமா பண்ணுறது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் வந்து ஒரு அட்வைஸு. இது வந்து நான் சிலரெல்லாம் டைரக்டில் போட்ட ஒரு சில 2 கோடி 3 கோடி கிளைண்ட்டே கூட நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூட போய் நேரில் பார்த்து நான் இது சார் உங்களுக்கு வயசு ஏஜ் 60+ ஆச்சு, நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் புக்கு நீங்கள் மாற்றிடுங்க, டைரக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நாளைக்கு உங்களோட காலத்துக்கு அப்புறம் இது உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இது எவ்வளோ பணம் இருக்குது, எங்கே இருக்குது, என்ன மாற்றி தரணும், இது என்ன பண்ணணும்னு ஒரு மேனேஜ் பண்ணி பர்சனலாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் அட்வைஸ் இருந்தால் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஒரு டைரக்ட்லையோ அல்லது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம், ஏன்னா யாருக்கு என்ன நடக்கும்னு எப்பவும் தெரியாது சார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க கஷ்டப்படுவாங்க.
ஆனால் இப்போ சார் வந்து கார்த்திகேயன் சாரோ அல்லது யார் நீங்கள் நேம் யாரோ XYZ யாரோ வேணாலும், பட் ஃபேமிலி மெம்பருக்கு அவங்களுக்கு தெரியும். ஒரு 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 கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அது உதவி பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் இருப்பார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். யா வணக்கம் சார். சார். ஐ திங்க் உங்க யா செஷன் வணக்கம். கார்த்திகேயனோட செஷன் கார்த்திகேயனோட செஷன் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. என்னோட தேங்க்யூ சார். டவுட் ஒரு ரொம்ப சிம்பிளான டவுட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை இவங்க வந்து எஸ்பிஐல எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, என்ன பேசிஸ்ல யூஸ்வலா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க? சார் இந்த போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார், இனிஷியலாக இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் சார். ஏன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் அதோட ஸ்டைல் வந்து மாறிட்டு இருக்கும். மந்த்லி ரீபேலன்சிங் இருக்குது சார், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரீபேலன்சிங் எல்லாம் எதுவுமே இருக்காது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 காரணங்களுக்காக போர்ட்ஃபோலியோ வந்து மாறும். முதல் காரணம் வந்து ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிட்டாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அது வந்து ஒரு 1000 ரூபா டச் ஆயிருச்சு, அதுதான் உங்களோட டார்கெட் ப்ரைஸ்னு அப்போ எக்ஸிட் ஆவாங்க. ரெண்டாவது எப்போ அந்த ஸ்டாக் வந்து மாற்றுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஏதோ ஒரு காரணங்கள்னால நமக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸில் ஏதாவது ஒரு 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 தனிப்பட்ட நபருக்கெல்லாம் பண பரிமாற்றங்கள் நடக்குது, ஒரு ஃப்ராட்லண்ட் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா கேட்டு பார்ப்போம். ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இல்லைன்னா அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், ஒரு 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 ட்ரெண்டே மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கிறோம், அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது. இன்னைக்கு வந்து ஒரு அதில் ஒரு நம்ம 1000 ரூபா எதிர்பார்த்த இடத்துல 500 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டே மாற போகுதுன்னா அதுலேருந்து மூவ் ஆகி அடுத்தது எது பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு மாறுறப்போ போர்ட்ஃபோலியோ மாறும் சார். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு ஒரு ஒரு 2000-3000 கோடியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் ஆக இது 4000 கோடி 5000 கோடி ஆகிறப்போ புதுசாக பணம் உள்ள வர்றப்ப நியூ ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறப்போ அப்போ ஸ்டாக்ஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் இன்க்ரிமெண்டல் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் வரும் சார். ஸோ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வி வில் லவ் அண்ட் மேரேஜ் த ஸ்டாக்ஸ், வி டோன்ட் டூ டேட்டிங். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை நல்லா விசிட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் தான் இருக்கும் சார். அடிக்கடி ஸ்டாக்கை விற்று வாங்கி மாற்றிட்டே இருக்கிற அந்த சேசிங் ஆஃப் ஒர்க் ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்றுட்டு மறுபடியும் ஒரு அது கீழே இறங்கினா 130 ரூபா அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் சார். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸில் எப்பவுமே வந்து எது ஓடுமோ அதை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார். ஒரு நல்ல கம்பெனி ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்வு பண்ணி போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வந்தால் அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் நம்ம கூடவே இருக்கும் சார். அந்த அளவுக்கு அதில் நம்ம கெயினும் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் ஸ்டடி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர்ட்ஃபோலியோவில் வந்து சேஞ்சஸோ சஃப்லிங்கோ வந்து நீங்கள் பார்க்க முடியாது. நியூ ஸ்டாக்ஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 5% எக்ஸ்போசர் வச்சுக்கிறது அதை நம்ம 3% கம்மி பண்ணுவோம், அல்லது ஒரு 7% இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ தவிர போர்ட்ஃபோலியோ சர்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சார். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குவாலிட்டின்னு வர்றப்ப நம்ம குவாலிட்டின்னு ஒரு 20-30 வருஷம் ஸ்டாக்கை ஒரு பிலீவ் பண்ணி எடுக்கிறப்ப அடிக்கடி அதை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட அவசியங்கள் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்காதுங்க சார். நல்ல உதாரணம் சார். தேங்க்யூ. ஐ லைக் த வே யூ அப்ரோச் த கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த திங்ஸ் இன் த ஸ்மார்ட்டர் வே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் ஹரிஹர சுதன் சார், நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க சார். சாட் பாக்ஸ்ல இருந்து ரீட் பண்ணுங்க சார், இல்லைன்னா சார் கேட்கட்டும். அவங்க சாட் பாக்ஸ்ல எதுவும் போடல. ஓகே சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே சார். ஓகே, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஓகே ஃபைன், நன்றி. ஆக்சுவலா தேங்க்யூ சார். என்னோட ஒரே எஸ் என்னோட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஓகே தமிழரசு சார், நீங்க பர்சனலா உங்ககிட்ட கேட்டா இதுல நீங்க வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா நீங்க பண்ணுவீங்க சார்? இந்த ஃபண்டில் என்னோட கன்விக்ஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் சார்.
ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், எந்த ஒரு அசெட் கிளாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி, எக்ஸிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது வந்து நீங்க கோல்டு ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அல்லது இப்போ ரீசெண்டா சில்வர் ஆகட்டும், ஒரு பொருள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த டைம்ல என்டர் பண்றோமோ, அத பொறுத்து தான் அதோட லாபங்கள் அமையும் சார். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டுல சார் சொன்ன மாரி சில்வர், கோல்டுல போன வாரம் என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வாரம் லாஸ். இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா லாபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், கோல்டு வந்து 2012லேருந்து 2019 வரைக்கும் 7 வருஷம் ஃபிளாட் பிரைஸ். ஒரு ரிட்டர்னுமே கிடையாது. 0 ரிட்டர்ன். எஃப்டி ரிட்டர்ன் கூட கிடையாது அந்த டைம்ல 7 வருஷத்துல. அப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சார், இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 21லேருந்து 24 செப்டம்பர் வரைக்கும், இந்த ட்ரம்ப் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன்னா எல்லா பொருளுக்குமே வந்து சைக்கிளிக்கல் இருக்கும் சார். அதே மாதிரி ஃபார்மா எடுத்துட்டீங்கன்னா 2016லேருந்து 20 வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ஆனா 20லேருந்து 23 வரைக்கும் 100% ரிட்டர்ன் கொடுத்தது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சைக்கிள் ப்ராடக்ட்டுக்கு சைக்கிள் இருக்கும் சார். இந்த குவாலிட்டி இண்டெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சரியான என்ட்ரி டைம் சார். இது வந்து இந்த 3 வருஷமா ஒரு பாட்டம் அவுட்ல இருந்து இன்னைக்கு வந்து அடுத்தது ரைஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த டைம்ல யார் வேணாலும் இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ்ல பணம் போடலாம். இந்த ஃபண்ட்ல பணம் போட்டா தே கேன் see better return for the next 3.5 years சார். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, ஐ எம் வெரி கன்விக்ஸ்ட் ஆன் ஐ வில் புட் ஸ்மால் மணி சார். எவ்ரி என்எஃப்ஓஸ் ஐ வில் புட் ஸ்மால் மணி. இந்த என்எஃப்ஓல நான் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த என்ட்ரி பாயிண்ட் சார். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு சில்வர் போட்டா என்ன என்ட்ரி பாயிண்டோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த குவாலிட்டி ஃபண்ட் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் சார். சிவா, இதுல வந்து நானுமே இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஐடியால தான் இருக்கேன். மெயினா வந்து இந்த ஃபண்ட் எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ப்ரொடெக்ஷன். இன்னொன்று, இவங்க கொடுத்துருந்த இந்த ப்ரெசன்டேஷன்ல சொன்ன பல விஷயங்கள் ஒரு எப்படி சொல்றது, இன்வெஸ்டரா இல்லாம ஒரு நான் ஷேர் மார்க்கெட்ல நிறைய டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி பழகியிருக்கேன். ஸோ நான் ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் எந்த மாதிரியான டெசிஷன்லாம் எடுப்பேனோ அதை விட 10 மடங்கு ரொம்ப பிரமாதமான ஒரு என்ன சொல்றது செலெக்ஷன் கிரைட்டீரியா இவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுதான் இந்த ஃபண்ட் மேல எனக்கு இருக்கிற கன்விக்ஷன் பாயிண்ட். ஸோ ஆடிங் டு தட் கார்த்திக் சார், இப்போ இதுல இருக்க போர்ட்ஃபோலியோ நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், நீங்க டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதுதான். இதுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70% பொருட்கள் வந்து நீங்க டே பை டே நீங்க வந்து ஐடிசி எடுத்துட்டீங்கன்னா டூத் பேஸ்ட், கோல்கேட் ஆகட்டும், பிரிட்டானியா ஆகட்டும், மகேந்திரா ஆகட்டும், அல்லது இது பேட்டரி கம்பெனி டாட்டாவோடது ஆகட்டும், அல்லது மைக்ரோசாஃப்ட் நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்பு அல்லது சிஸ்டமு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்தக்கூடிய 70-80% ஸ்டாக்ஸ் தான் நம்ம பை பண்றோம். இந்த கன்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து காம்படிட்டிவ் எட்ஜில் இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலாக்கு ஒரு உதாரணம் நான் பார்த்துட்டு இருந்தேன். கொக்கோ கோலா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சார் 87ல யூஎஸ்ல வந்து மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ வாரன் பஃபட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1 பில்லியன் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதாவது இன்னைக்கு மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 900 கோடி சார். இன்னைக்கோட மதிப்பு சொல்றேன். அன்னைக்கு என்ன டாலர் பிரைஸ் தெரியல. 900 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஓவர் த பீரியட் 10 வருஷத்துல என்ன கொடுத்துருக்குன்னா 22,500 கோடி கொடுத்துருக்கு அந்த கொக்கோ கோலா இன்வெஸ்ட்மெண்ட். அவர் வந்து தெரிஞ்சிருக்கு யூஎஸ்ல கொக்கோ கோலாங்கிறது நம்ம இங்க வாட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி சார். அவர் அந்த ஸ்டாக் விழுந்தப்போ வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அது பயங்கரமா விழுந்திருக்கு. அப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொக்கோ கோலா குடிக்கிறத வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுன்னா யாரும் கொக்கோ கோலா குடிக்கிறத நிறுத்த போறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுன்னா அது மன வருத்தமானாலும் ஒரு கொக்கோ கோலா குடிப்பாங்க, மார்க்கெட் ஏறினாலும் என்ஜாய்மெண்ட் உற்சாகத்துல ஒரு கொக்கோ கோலா குடிப்பாங்க. அதனால கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல லாபம் வருங்கிறது வந்து ஒரு நிஜமான ஒரு தெரிஞ்ச விஷயம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு நம்மளோட உதாரணத்துக்கு எடுத்துட்டா நீங்க ஒரு ஹிந்துஸ்தான் லீவர் ஒரு டீ மேனுஃபேக்சரிங் 4-5 பிராண்ட் வச்சிருக்காங்க. நமக்கு வந்து மனசு வருத்தமா இருந்தாலும் நண்பர் கூட சொல்லி வாப்பா ஒரு டீ சாப்பிடலாங்குவோம். சந்தோஷமா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாப்பா ஒரு டீ சாப்பிடலாம் அப்படிங்குவோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், அப்போ வந்து ஒரு சில செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆகிட்டு தான் இருக்கும், மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த குவாலிட்டி பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தாராளமாக நீங்கள் வந்து அந்த கன்விக்ஷன் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளோட கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் சார், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து வீடு கட்டாமல் இருக்காங்களா, பெயிண்ட் அடிக்காமல் இருக்காங்களா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்போ விற்காமல் இருக்குமா, வித்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் கம்பெனிஸ்
நம்ம வண்டி விற்குதோ இல்லையோ டயர் வந்து 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திட்டு தான் இருக்கணும். அப்போ எம்ஆர்எஃப் ஸ்டாக்ஸ் விற்குமா, விலை ஏறுமானா கண்டிப்பாக ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி கம்பெனிஸோடதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார், நிறுத்தவே முடியாத வளர்ச்சி இருக்கக்கூடிய கம்பெனி சார். அதனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நானும் பண்ண தான் போகிறேன் சார். பட் அமௌண்ட் இஸ் மைண்ட் இஸ் ஸ்மால். நீங்கள் யூ கேன் இன்வெஸ்ட் ஈவன் மோர் சார். ரொம்ப அருமையான பதில். ரொம்ப தெளிவான விரிவான ஒரு பதிலை அவங்க கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறது ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த ஃபண்டில் ஒரு இன்வெஸ்டராக நிறைய ஹோப் இருக்குது. மார்க்கெட் மோசமான ஒரு சுச்சுவேஷனில் பொலிட்டிக்கலி ஒரு இன்பேலன்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ இது ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாலாம் கொஞ்சம் அடங்கி நம்ம மொத்த உலகமும் இப்போ நாளைக்கே ஒரு 3 வருஷம் கழிச்சு எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் அதுக்கு அடுத்து வரப்போறது இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து வர்றவங்க கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சொதப்பலை பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து இந்த உலகம் வந்து ஒரு நார்மல் மோடுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த சமயத்துலலாம் அப்படின்னா இந்த கோல்டு சில்வர் மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்துடாது. ஃபிக்ஸட் டெபாசிட் முதற்கொண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அந்த சமயத்தில் குறைச்சிருவாங்க. அப்போது எது நல்லா ரன் ஆகும் அப்படின்னா மக்கள் கையில் அதிகமான பணப்புழக்கம் இதெல்லாமே கூட ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இது சரியான என்ட்ரி பாயிண்ட் தான். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 3 வருஷம் ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு 3 வருஷம் கழித்து இதை விட பிரமாதமான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக we are entering into the world of artificial intelligence. அதோட ஸ்கோப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது கொண்டு வர வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நான் மனமாற நம்புகிறேன். இந்த ப்ரெசன்டேஷனை மிக சிறப்பாக எடுத்த திரு மகிழரசு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல தேங்க்யூ சார். எங்களோட எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் சார்பிலேயே மிக்க நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நீங்க பண்ணக்கூடிய இதுல எங்களுக்கு ஒரு 3 months ஒன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எந்த டாபிக் வேணாலும் கொடுங்க. ஸோ உங்களுடைய இந்த மாதிரி இன்வெஸ்டர் செக்மெண்ட்ஸ்ல கூட இன்ட்ராக்ட் பண்றதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எவ்ரி மண்டே சார் திங்கட்கிழமை கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 78 மெம்பர் இருக்கக்கூடிய டீம்ல இருந்து வாரம் இன்புட் கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 45 minutes to 1 hour இன்புட் கிடைக்கும். நிறைய செய்திகள் வந்து இருக்கு. ஸோ அது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது பயன்படுமோ அதை நம்ம அவங்களுக்கு வந்து பகிர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இந்த குவாலிட்டி ஃபண்டுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் கொடுங்க. டெஃபினட்டாக வி வில் டூ தட் ஃபார் எவ்ரி ஒன் பெனிஃபிட் சார். சார் நீங்க ப்ரெசென்ட் பண்றதா இருந்தா நான் மாசத்துக்கு ஒரு மீட்டிங் கூட தர தயார். மிக்க மகிழ்ச்சி சார். நான் நேர்லயும் பார்த்துருக்கேன், ஆன்லைன்லயும் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். ஃபண்டை தாண்டி பல விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் உங்க பேச்சின் மூலமா. ஸோ அதனால நிச்சயமா நீங்க ப்ரெசென்ட் பண்றதா இருந்தா நீங்க எப்ப கேட்டாலும் நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கோம். மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். நண்பர்களே, கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. குறிப்பா இந்த நிகழ்வை ரொம்ப அழகாக்குனது அப்படின்னா இதுல கேள்வி கேட்டவங்கள நான் குறிப்பா சொல்லுவேன். ஏன்னா அந்த கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஃபண்ட்ல இருக்கிற உண்மைத்தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத காட்டுது. ஸோ அவர்களுக்கு என்னுடைய இந்த கேள்வி கேட்ட திரு சிவகுமார், மதுரை பாண்டித்துறை, அப்புறம் நண்பர்கள் யுவராஜா, அருண்குமார், இவங்கள மாதிரியான நண்பர்களுக்கு சிறப்பு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது சரியான நேரம். நமக்கு இந்த 11th நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை அப்படின்றது 10 ரூபாய். நீங்க மினிமம் ஒரு 500 யூனிட், தட் மீன்ஸ் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும்ன்றது கண்டிப்பாக
சாரி டு இன்டரப்ட் கார்த்தி, ஒரு சின்ன டவுட் ஒன்று. 5000ன்றது ஒன் டைமா இல்லை மந்த்லி எஸ்ஐபி மாதிரி? இல்ல என்பிஓ என்எஃப்ஓல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க சார். என்எஃப்ஓனாலே லம்சம் தான் சார். என்எஃப்ஓ பீரியட் 11th பிப்ரவரி முடியுது. அதுக்கு அடுத்து நீங்க வந்து எஸ்ஐபியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. என்எஃப்ஓ அப்படின்றது மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்றது முன்னாடியே தானே நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. ஸோ 28 ஜனவரி இந்த என்எஃப்ஓ வந்து லான்ச் ஆச்சு. நமக்கு ஒரு 12-13 நாட்கள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 11ஆம் தேதி, அதாவது இன்னும் 6 நாள் இருக்கு. இந்த 6 நாட்களுக்குள்ள உங்க கையில இருக்கிற ஒரு அமௌண்ட்டை இந்த என்எஃப்ஓல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு அதோட யூனிட் விலை வெறும் 10 ரூபாய் தான். ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா 500 யூனிட் இருக்கும். நாளைக்கு இந்த என்எஃப்ஓ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஒரு என்ன சொல்றது 10 ரூபாய் அப்படின்றது 1000 ரூபாயை கூட தொடும். தொற்றுக்கு என்ன சொல்றது, எத்தனையோ ஃபண்டுகள் 20 வருஷமாக டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபண்டோட அந்த என்ஏவி வேல்யூவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 600, 700, 1000 இப்படி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபண்டு லான்ச் பண்ணும்போது 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு பல மடங்குல அது ரிட்டர்ன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதுக்கும் நம்ம பண்றோம், செலவு பண்றோம் இல்லையா? ஸோ இதை ஒரு லாங் டர்மா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்க. என்ன சொல்றது, நம்ம மண்ணை தோண்டி ஒரு ஆலமரத்துக்கான விதையை ஊண்டி வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த பொறுப்பை வந்து எஸ்பிஐட்ட கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிருங்க. ஓகேயா? அந்த ஆலமரம் வந்து ஒரு நாள் மிகப்பெரிய விருட்சமாக மாறி விழுதுகளை விட்டு ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த என்எஃப்ஓ பீரியட்க்கு அடுத்து எஸ்ஐபியாவும் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எஸ்ஐபியா மாதம் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இலக்கோட நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மேசிவ் ரிட்டர்ன் அப்படின்றது கேரண்டீடு. ஏன்னா இந்த ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனிகள் எல்லாமே நான் முக்கியமாக பார்க்குறது, அவங்க தாங்களே தானே அப்டேட் பண்ணிக்கிறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க, புதுமையான சர்வீசஸையும் சேவைகளையும் கொண்டு வர்றாங்க, மார்க்கெட்டை பிடிச்சி அதில் வந்து தங்களுடைய நிலைத்த தன்மையை வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்படியான ஆட்கள்கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நிச்சயமாக கெட்டு போகிறது. அது பல மடங்கு ரிட்டர்ன்ஸில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய நம்பர் 8220230035 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம். அண்ட் தொடர்ந்து இந்த ஃபண்டை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருப்போம். அது எங்களுடைய பொறுப்பு, அது எங்களுடைய வேலை. இதில் மாற்றங்கள் நடக்கும்போதும் அதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்வோம். நாளை உங்களுடைய புதிய என்ன சொல்கிறது முதலீடுகள் உள்ள வரும்போதும் அதற்கான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்போம். அதுதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. உங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் உதவி செய்ய காத்திருக்கும். ஸோ சார் வணக்கம் சார். சொல்லுங்க சாய். சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்ப என்னன்னா சார், இப்ப வந்து என்எஃப்ஓ பீரியட் வந்து 28 ஜூன்ல இருந்து 11 பிப்ரவரிக்கு சொல்லியிருக்காங்க. பட் இப்பவே நான் வாங்கலாமா? லம்சம்லாம் எப்படி சார் அது? ஆமா, அதுதான் பண்ணணும். ஆக்சுவலா இந்த என்எஃப்ஓ பீரியட்ன்றது மார்க்கெட்ல என்ஏவி வேல்யூ மாறாது. அது ஃபிக்ஸடா 10 ரூபாய்னா 10 ரூபாயிலே இருக்கும். 10 ரூபாயில நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து குறைஞ்சது 5000 ரூபாய் அப்படின்னும் போது 500 பாயிண்ட் உங்க இதில் ஃபிக்ஸடாக கிடைக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் சரியான நேரம். மார்க்கெட்டோட என்ட்ரி பாயிண்ட்டும் அண்ட் இந்த ஃபண்டில் என்ட்ரி ஆகிறதுக்கும் இதுதான் மிக சரியான நேரம்.
அதனால லம்சமா நீங்க உங்க கையில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தைரியமா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நண்பர்களே, இந்த என்எஃப்ஓல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இது என்எஃப்ஓ முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்ஐபியாவும் இந்த ஃபண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபண்டுன்றது சந்தேகமே இல்லை. ஏன்னா இது வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டும் கிடையாது, தீமெட்டிக்லாம் கிடையாது. இது வந்து பக்கா என்ன சொல்றது, குவாலிட்டி பேஸ்ட். ஸோ கண்டிப்பாக இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக பிரகாசமாக இருக்கு. ஸோ இதில் நம்ம தைரியமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய தொடர்பு எண் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் உங்களுக்கு இந்த ஃபண்டை எடுத்து தர்றதுக்கான அனைத்து உதவிகளையும் செய்யும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த ப்ரெசன்டேஷனை மிக அருமையாக எடுத்துக்கூறிய திரு மகிழரசு சார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம்ம அடுத்த வியாழன் இதே மாலை 6 மணிக்கு நாம் இன்னும் ஒரு புதிய தகவல்களோடு, புதிய ஃபினான்சியல் ப்ராடக்டோடு நம்ம சந்திப்போம் உங்களை. நன்றி.